இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அவளை நிஜமா லவ் பண்ணல, லவ் பண்ற மாதிரி நடிக்க போறேன், அவ்வளவுதான். இது வேறையா? அவளை மொத்தமா என்கிட்ட விழ வச்சு அவளை டார்ச்சர் பண்ணி நான் துரத்தி விட போறேன். காதல் தோல்வி கொடுக்கிற வழியை விட வேற எதுலயுமே யாராலையுமே கொடுக்க முடியாதுல்ல. சிபி, நான் ஊருக்கு வேற போறேன், நீ வேற எப்படி சொல்ற? ஆஹா, இப்ப அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதெல்லாம் காதல்ல போய் முடியும்னு நான் நிறைய மூவிஸ்ல பாத்திருக்கேன். சினிமா வேற, ரியல் லைஃப் வேற. நான் என்னைக்குமே என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன் சாம். யூ டோன்ட் வரி, நீ போயிட்டு வா. நீ திரும்ப வரும்போது தமிழ் இந்த வீட்டிலே இருக்க மாட்டா. நான் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா? ச்சே, கேட்கவே அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது சாம், நீ போ. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப மோசமான ஐடியாடா. எதை காட்டி வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா பாசத்தை காட்டி மட்டும் ஏமாத்த கூடாதுடா. டேய் சும்மா இருடா. இந்த மாதிரி சென்டிமெண்ட் கேஸ்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். நான் தமிழ்கிட்ட சொல்லி கொடுத்துருவேனே. நான் அவனை கொலை பண்ணிடுவேனே. என்ன சிரிச்சுட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். கை கொடு. எதுக்கு சார்? கையை கொடு சொல்ற. கமான். அட கையை கொடு தமிழ். கங்க்ராட்ஸ் தமிழ். இந்த உலகத்துல யாராலையும் சாதிக்க முடியாததா நீ சாதிச்சிட்ட. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ தமிழ். நான் என்ன சார் பண்ணேன்? என்ன திருத்திட்டியே. எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி ஓடியே போயிட்டாங்க. ஏன் என் ஜானுவே எடுத்துக்கோ. எல்லாத்துலயும் சக்சஸா இருக்கிற என் ஜானு ஏன் விஷயத்துல ஃபெயிலியர் தானே? உண்மையை சொல்றேன் தமிழ், உன் அளவுக்கு யாரும் டேலண்ட் இல்லை தமிழ். இந்த விஷயத்துல நீ ஜானுவே மிஞ்சிட்ட. நீ சாதிச்சிட்ட தமிழ். எத்தனை நாள் நான் எதெல்லாம் உணராம இருந்தேனோ அதை எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் நெஞ்சில கத்தி மாதிரி பாஞ்சுது. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல. நீ என்ன முட்டாள்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா அதான் உண்மை. இனிமே அந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். ஜானு என்ன சொல்றாங்களோ அதையும் கேட்கிறேன். இனிமே நான் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் தமிழ். ஆபீஸுக்கு வர்ற ஜானுவோட கனவை நிறைவேற்றுறேன். ஓகே? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். நல்லா தானே இருந்தாரு, நட்டுக்கிட்டு கழண்டுச்சோ. என்ன யோசிக்கிற தமிழ்? இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு இந்த வீட்டுல இருந்து யாரு துரத்துறாங்கன்னு நான் பாத்துறேன். ஜாலியா இரு. ஓகே? ஸ்மைல். ஓகே, பை பை. சிபி, பை. டேக் கேர். நான் எங்க இருந்தாலும் உன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன். அடிக்கடி கால் பண்ணு. நீ கால் பண்ணலனா நான் பண்ணுவேன். நான் பண்ணா எடுத்து பேசு. ஓகே சார். லவ் யூ, மிஸ் யூ லாட். சரி, வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பு. பாய். யா. எனக்கும் சாமுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு. இனிமே அவன் இங்க வரமாட்டான். நிஜமாவா சொல்றீங்க அத்தா? ஆமா. சூப்பர் அத்தா, நல்ல முடிவு. அவள உங்களுக்கு செட்டே ஆக மாட்டா அத்தா. நம்ம ஃபேமிலி, நம்ம கல்ச்சர்னு அது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தியா இருக்கா. ஜானு, ஆரம்பத்துல நீ சொன்னதே கரெக்ட் தான். அவன் நம்ம குடும்பத்துக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். எப்படியாவது வெண்பாவை சிபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். மீனா, ஒரு நிமிஷம். என்னண்ணே? மீனா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் புள்ள ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கான். ஆமாண்ணே, நான் கூட அந்த சம்யுக்தாவை கட்டிக்கிட்டு மொத்தமா இங்க இருந்து போயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கலனே. அவ ஆளும் அவ ட்ரெஸ்ஸும். சி, உனக்கு வெண்பாவை பிடிக்கும்ல? என்னண்ணே இப்படி கேக்குற? அவ ஏன் மருமகனே? அவளை உன் மருமகளை ஆக்கிக்க உனக்கு சம்மதம் தானமா? ஆமா, இத நம்ம சின்ன வயசுல பேசி வச்சிட்டோம்ல. அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ வந்திருக்கு.
எப்படியாவது சிபி கிட்ட பேசி வெண்பா மேல ஆசைய வளர்த்து விடு. மிச்சத்தை அண்ணன் பாத்துக்கிறேன். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க மீனா, என்னதான் நீ பெரிய இடத்து மருமகளா இருந்தாலும் அண்ணன் உன் கூட சேர்ந்து இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியுமா? புரியுதுண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. இன்னைக்கு எல்லா பெண்டிங் ஒர்க்ஸையும் முடிச்சாகணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருமா. ஐயோ மேடம் பாத்து. என்னாச்சுமா? கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. மேடம் ஓகேவா? பாத்துமா. ஐ அம் ஃபைன். மேடம் ஓகேவா? ஓகே, ஒன்றும் இல்லை. ஜனமா மேடம் இப்போ ஓகேவா? ம். என்ன அதிகமா இருந்திருக்கும் போல. பிழிஞ்சு விடாம போட்டீங்கல்ல, அதான் அணிஞ்சிருச்சு. இருங்க, நான் பிழிஞ்சு விட்டு ஏத்துறேன். தமிழ், எனக்கு ஏதோ தப்பா படுது. நீ நம்ம மேனேஜர், ஆடிட்டர் எல்லாரையும் கூப்பிட்டு கம்பெனில எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோ. சரிங்க ஜனமா. லஞ்சுக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வேணும். ம். என்னப்பா, புதுசா ஏதாவது எனக்கு சோதனை உருவாக்கி வச்சிருக்கியா? ஆடிட்டர் சார், எனக்கு இந்த ஃபைலோட பிரீஃபான டீடைல்ஸ் எல்லாம் வேணும். ஒரு 10 நிமிஷத்துல கொடுத்துறேன் மேடம். ம். ஓகே சார். மேனேஜர் சார், ஃபாரின் ஆர்டர்ஸ்ல லாஸ்ட் டைம் சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அத ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். அது பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்க டேபிள்ல இருக்கு மேடம். ம். ஓகே சார். மேம், ஓகே ஓகே. சொல்லுங்க வினோத் சார். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் குறிஞ்சிநாதனுக்கு நம்ம ஷேர்ஸ் மொத்தத்தையும் விற்க போறதா நியூஸ் வந்திருக்கு மேம். என்ன சார் சொல்றீங்க? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் மேம். நீங்க எல்லாம் கிளம்பலாம். நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லஞ்சுக்கு முன்னாடி வாங்க. ஓகே மேடம்.